Hello friends, welcome to my channel. நான் தான் ஃபரீடா. அனைவருக்கும் தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்களை ஃபஸ்ட்டு தான் சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ் இன் இந்தியா. இது பேங்கிங் அவேர்னஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். அண்ட் இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளுக்கு எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வருது அப்படிங்கிறத பாயிண்ட் அவுட் பண்ணி தான் நான் இதில் நோட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே எனேபிள் பண்ணிடுங்க. என்னோடய டெலகிராம் குரூப்போட லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதிலே ஆட் ஆகியிருக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கை பற்றி பார்க்கலாம். முதல்ல எதுக்காக ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படிங்கிற ஒன்று இந்தியாவில் கொண்டு வந்தாங்கன்னா ஃபினான்சியல் இன்க்ளூஷனுக்காக. ஃபினான்சியல் இன்க்ளூஷன் என்ன அப்படின்னா அடித்தட்டு மக்களுக்கும் பேங்கிங் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தால் தான் இந்த ஃபினான்சியல் இன்க்ளூஷன். ஸோ இந்த ஃபினான்சியல் இன்க்ளூஷனுக்கு கீழே தான் இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படிங்கிற ஒன்றையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்தியாவில் இது எப்போ ஃபஸ்ட்டாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா 2016 எந்த கமிட்டிக்கு கீழே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா உஷோ தோரட் கமிட்டி. ஸோ இந்த ரெண்டுமே கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட கமிட்டி உஷா தோரட் அண்ட் இது எஸ்டாப்ளிஷ் பண்ண இயர் 2016. இப்போ ஆஸ் பர் 2021 படி இந்தியாவில் எத்தனை ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இருக்குன்னா 11 ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இருக்குது அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஃபஸ்ட்டு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் எதுனா கேபிட்டல் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். இதோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்னா ஜலந்தரில் இருக்குது, ஜலந்தர் ராஜஸ்தானில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் கேபிட்டல் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட மினிமம் பெய்டப் கேபிட்டல் எவ்வளோ. மினிமம் பெய்டப் கேபிட்டல்னால் முன்னாடி இருந்தது 100 crore, இப்போ அதை மாற்றிருக்காங்க 200 crore இதை இப்போ மாற்றிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கேபிட்டல் அடிக்யூசி ரேஷியோ 15% இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 74% வரை இருக்கலாம், அப் டு 74% வரை இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் எந்த ஆக்டுக்கு கீழே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா கம்பெனிஸ் ஆக்டுக்கு கீழே தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அண்ட் ஒரு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இருக்குன்னா அதுக்கு லைசன்ஸ் எந்த ஆக்டுக்கு கீழே கொடுப்பாங்கன்னா பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 கீழே இருக்கக்கூடிய செக்ஷன் 22 படி தான் அந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்குக்கு லைசன்ஸ் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இதோட எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா யார் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் அவங்க ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷனில் அவங்களுக்கு 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அவங்க ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட கமிட்டி ஹெட்டு கேட்கலாம் உஷா தோரட். இப்போ எத்தனை பேங்க் இருக்குது 11. அண்ட் ஃபஸ்ட்டு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் கேபிட்டல் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இதுதான் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட இயர் 2016. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மினிமம் பெய்டப் கேபிட்டல் கேட்கலாம் 100 crore அண்ட் அதை இப்போ எவ்வளோவா மாற்றிருக்காங்கன்னு கேட்கலாம் 200 crore. ஸோ ஏர்லியராக இருந்தால் தான் 100 crore, இப்போ 200 crore இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அடிக்யூசி ரேஷியோ 15%. எஃப்டிஐ எவ்வளோ வரை இருக்கலாம்னா அப் டு 74%. இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் எந்த ஆக்டுக்கு கீழே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா கம்பெனிஸ் ஆக்ட். அதே எதுக்கு கீழே லைசன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டால் அது பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 செக்ஷன் 22 கீழே. இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ஓப்பன் பண்ணணும்னா இண்டிவிஜுவலாக இருந்தால் அவங்களுக்கு 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதில் இருக்க ஈச் அண்ட் எவ்ரி டேட்டாவும் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ டேட்டா எல்லாமே கிளியராக படிச்சுக்கோங்க. இந்த டோட்டல் ஸ்மால் ஃபினான்சியல் பேங்க் எத்தனை அப்படிங்கிற கொஸ்டின் இப்போ ரீசனாக நடந்த ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸில் கூட கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லாமே இதில் இருக்கிறது இம்பார்ட்டன்ட், கிளியராக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்க என்னெல்லாம் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் கிரெடிட் கார்டு அண்ட் லோன் கொடுப்பாங்க. இதே பேமெண்ட் பேங்கை பார்த்தீங்கன்னா அவங்க லோன் அண்ட் கிரெடிட் கார்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு பேமெண்ட் பேங்கை பற்றி தெரியலைன்னா அதுக்காக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோட லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் பாருங்கள். ஸோ இதையும் கம்பைன் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கில் கிரெடிட் கார்டும் லோனும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கில் அவங்க ஓப்பன் பண்ணக்கூடிய பிரான்ச்சஸில் 25% கண்டிப்பாக பேங்கே இல்லாத ரூரல் ஏரியாஸில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எத்தனை பர்சன்டேஜ் ரூரல் ஏரியாஸில் இருக்கணும் அப்படின்னு கேட்கலாம். ஸோ 25%ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இவங்க இன்சூரன்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் ரெண்டுமே செல் பண்ணுவாங்க. அண்ட் இவங்களுக்கு டெபாசிட் லிமிட்டு கிடையாது. எவ்வளோ வேணும், மினிமம் டு மேக்ஸிமம் எவ்வளோ வேணும்னாலும் அவங்க டெபாசிட் பண்ணிக்கலாம். இதே பேமெண்ட் பேங்கை பார்த்தீங்கன்னா அங்கே டெபாசிட் லிமிட் உண்டு, அப் டு 2 lakh வர மட்டும்தான் பேமெண்ட் பேங்கில் டெபாசிட் பண்ண முடியும். அதே ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கில் எந்த ஒரு டெபாசிட் லிமிட்டும் கிடையாது. அதே மாதிரி இவங்க என்ஆர்ஐ டெபாசிட், என்ஆர்ஐனா நாட் ரெசிடென்ட் இந்தியன்னு சொல்லுவாங்க, அவங்களோட டெபாசிட்டை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஃபிக்ஸட் டெபாசிட், டிமாண்ட் டெபாசிட் இது எல்லாமே ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கை பொறுத்தவரை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அண்ட் இவங்க டிஐசிஜிசிக்கு கீழே வருவாங்க. டிஐசிஜிசி அப்படின்னா என்னென்னா
இப்போ நம்ம வந்து ஒரு லோன் போட்டு ஒரு பேங்க்கில் வந்து டெபாசிட் வச்சுருக்கோம். இப்போ அந்த பேங்க் வந்து திவால் ஆகுது அப்படின்னா நம்மளோட அமௌண்ட்டை கொடுக்கறதுக்கான ஒரு ஸ்கீம் தான் டிஐசிஜிசி இன்சூரன்ஸ் மாதிரி உள்ள ஸ்கீம். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய டெபாசிட்லேருந்து அந்த திவால் ஆகிற நிலைமையிலே அப் டு 5 lakh வரை இந்த டெபாசிட் இன்சூரன்ஸ் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் மூலமாக நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து டிஐசிஜிசிக்கு கீழே வரும். ப்ரைவேட் பேங்க்ஸ் எல்லாம் டிஐசிஜிசிக்கு கீழே வராது. அதே மாதிரி இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு கொடுக்கக்கூடிய லோனில் அவங்க 100% லோன் கொடுக்குறாங்கன்னா அல்ல 75% வரை கண்டிப்பாக ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங்காக தான் இருக்கணும். ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங் மீன்ஸ் அக்ரிகல்ச்சருக்கு கொடுக்குறது, ரினியூவபிள் எனர்ஜிக்கு கொடுக்குறது, எஜுகேஷனுக்கு கொடுக்குறது, இதெல்லாம் தான் ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் கொடுக்கக்கூடிய லோன் அமௌண்ட்டில் 75% கண்டிப்பாக ப்ரையாரிட்டி செக்டாருக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்குக்கு வந்து ஆர்டினரி பப்ளிக் செக்டார் பேங்க்ஸுக்கு இருக்க மாதிரியே பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட் இருக்காங்க. அண்ட் இவங்களும் பேங்கிங் ஓம்பட்ஸ்மேனுக்கு கீழே வருவாங்க. ஸோ பேங்கிங் ஓம்பட்ஸ்மேன் அப்படின்னா என்னென்னா, இப்போ பேங்கிங் சர்வீஸில் எனக்கு ஏதாவது டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சுன்னா நான் அது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கம்ப்ளைண்ட் பண்ணுறத தான் ஓம்பட்ஸ்மேன் சொல்லுவாங்க. ஸோ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கும் பேங்கிங் ஓம்பட்ஸ்மேனுக்கு கீழே வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்து இப்போ ரீசெண்டாக உள்ள நியூஸ். இது என்னென்னா ஷிவாலிக் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இப்போ தான் இதுதான் லாஸ்ட்டாக வந்து ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். இது வந்து ஒரு கோஆப்ரேட்டிவ் பேங்காக தான் இருந்திருக்கு. இந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க் வந்து இப்போ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்காக ப்ரொமோட் ஆகிருக்கு. அவங்க லைசன்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது கூட கொஸ்டினாக கேட்கலாம், எந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க் இப்போ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்காக மாறிச்சு அப்படின்னா அது ஷிவாலிக் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்னா ஷரண்பூர் உத்தரப்பிரதேஷில் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.